Hello friends, welcome back to my channel. இந்த vlogல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னுடைய weight loss journey தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னுடைய weight loss journeyக்கு எந்த ஃபுட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி கஞ்சி தாங்க சொல்லுவேன். இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தாங்க எடுத்துப்பேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி பவுடர் எடுத்து கலந்துட்டு அது கஞ்சி தாங்க காசி குடிப்பேன். ஒயிட் சுகர்லாம் சுத்தமா எடுத்துக்க மாட்டேன். நிறைய ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணேன். மதியம் டைம்ல கொஞ்சமா சாதம் மட்டும் தாங்க எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய weight வந்து 5 kg வந்து கம்மி பண்ணி 70 kg இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ 65ல வந்துட்டேன். 1 மந்த்ல இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, பால்ட்ரி இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாசிப்பயிறு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து காஞ்ச பூண்டு ஆட் பண்ணுவாங்க. பட் வந்து எங்கிட்ட இல்லை. கடையில் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நிறைய குவான்டிட்டி இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதாதுங்க. நீங்கள் வந்து வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடும். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் 60 kg இருந்தேங்க. ஆனால் 10 kg நான் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா வந்து 3 மந்த் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடுறதால எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தாங்க இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து நான் 30 டேஸாக ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்களும் பால் மாறாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மார்னிங்கில் எழுந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்வேங்க. இந்த இஞ்சியை நல்லா பொங்க வச்சுட்டு அது ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிப்பேங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த இஞ்சியோட தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணதை ஒரு டம்ளர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அந்த செக்கெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக கொதி வர டைமில் இந்த இஞ்சி வாட்டர் தூக்கி அதில் சேர்த்துட்டு ஒரு 4 கொதி வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 30 டேஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதும் நான் சொல்லிடுறேங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அல்சர், அசிடிட்டி இருக்கவங்க கம்பல்சரி இதை குடிக்காதீங்க. இதை குடித்தா நெஞ்செரிச்சல் ஆகும். ஒன்லி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட்டும் கிடைக்கும். 30 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நான் இந்த மாதிரி சீரக தண்ணி தாங்க குடிப்பேன். சீரக தண்ணி வந்து எல்லாருமே கம்பல்சரி குடிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு பேபி வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே நான் வந்து சீரக தண்ணி தாங்க குடிப்பேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லதும் கூடாது. உடம்பும் வந்து ஹீட் ஆகாது, ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். இந்த சீரக தண்ணியை வந்து நீங்கள் குட்டி பசங்களுக்கும் கொடுக்கலாங்க. ஏன்னா ஹெவி ஃபுட்டாக சாப்பிட்டாங்கன்னா அந்த டைமில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னோட பையனுக்கு வந்து நான் அப்பப்போ வச்சு கொடுப்பாங்க. அவனும் நல்லா குடிச்சிருவான். நைட் டைமில் சாப்பிட்ட பிறகு கம்பல்சரி இந்த தனியா தண்ணி தாங்க நான் வச்சு குடிப்பேன். ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிட்டா கூட நல்லா ஜீரணம் ஆகிடும் இந்த தண்ணியை குடித்தா. எதுவுமே கடையில் வாங்க வேண்டியது இல்லைங்க. எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம டயட்டை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 வாட்டரையும் நீங்கள் 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் கிடைக்கும். சுக்கு பொடி பண்ணி அதுவும் நம்ம பொங்க வச்சு குடித்தா கூட அதுவும் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. நம்ம கேஸ்லாம் நல்லாவே ரிலீஃப் ஆகும். பட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். இதை வந்து எப்படி உங்களுக்கு வந்து கஞ்சி காசுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு மினி விளாக்ல ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.